என்னாச்சுண்ணா இவங்களுக்கு? எனக்கு வந்து மம்பட்டி காலில் பட்டு கீழே ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா கிடந்து அதில் தட்டி காலில் பட்டு மம்பட்டி. அப்படியா? ಈಗ ஆஸ்பத்திரி போனீங்களா? ஆஸ்பத்திரி செலவு மட்டும் எனக்கு 10,000 ரூபாய் இருக்கு இதுவரைக்கும். மம்பட்டி வேலை செஞ்சு அவன் என்னத்தை உண்டு பண்ணிருக்கான் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 10,000 ரூபாய் செலவு ஏகப்பட்ட செலவு. நீங்க இப்ப ஆஸ்பத்திரி போயாச்சுன்னா புதுக்கி எடுத்தாச்சுன்னா பலகாலம் செலவு வரும். குழு 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 குழுன்னு செலவா ஆஸ்பத்திரி கிட்ட தான் போட்டு ஆனாலும் வீட்டுல உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள தினமும் வேலை செஞ்சாதான் கஞ்சி குடிக்க முடியும். அந்த ரேஞ்சில நான் இருக்கேன். அன்னாட பொழப்பு இது. விவசாய வேலைகள்ல செஞ்சாலும் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அன்னைக்கு செலவு ஓடிட்டு இருக்கு மத்தியில அந்த புண்ணையே அவனால காப்பாற்ற முடியல. திரும்ப என்ன பண்ண மேலும் மேலும் கட்டிப்பட்டு புண்ணு அதிகமாக கூடாதுங்கிறதுனால கெட்டு போட்டு புண்ணையும் காப்பாத்திட்டு வேலையை மக்களுக்கு. நாங்க 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுத்திய. இந்த மாதிரி வெட்டினாக்கி நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். நான் 10,000 செலவு பண்ணி 10 நாள் 15 நாள் வீட்டுல இருந்திருக்கேன். அது எப்படி நான் செலவு பண்ண முடியும்? ஆனா இது 1000 ரூபாய் சம்பளங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு நாங்க சொல்றோம். சரியா? அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியணும்ல. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு பெருசா தெரியும். ஏன் அப்ப மம்பட்டி வேலை செய்யறவனுக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை நாங்க இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போட்டு சொல்றோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கே மனசு இறங்கும். நண்பர்களே, அதான் எங்க குடும்பம் பத்துக்கங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம வழியில என்ன இருக்குன்னு பார்த்தா திறந்து காட்டினேன். உன் கையால தர என்ன வாலிப்படி உன் கையால திறந்து பாரு. என்ன இருக்கு அதுல? ஏதாவது கூட்டு குழம்பு வச்சிருப்பாங்களா? இங்கே கஞ்சி. இது தர. இது எங்க வீட்டுல இருந்து வந்தது. இது தர. இது என்னது? என்னதான் குழம்பு இருக்கான்னு பாப்போம். குழம்பு என்ன குழம்புனே எனக்கு தெரியல. கருவாட்டு குழம்பா இருக்குமோ? நைக்கு பேரு. ஆமா, கருவாட்டு குழம்பு. இதான் நம்ம குடும்பம். சரி, சாப்பிட கொஞ்சோண்டு சப்பாத்தி அள்ளி வேணே. கொஞ்சோண்டு அள்ளி சப்பாத்தி. ஆமா, எங்க அந்த வீட்டுல சப்பாத்தி, அந்த வீட்டுல நம்ம கொஞ்சம் வாங்கியாச்சு. விஷயம் உமருக்கு நீ என்ன வச்சிருக்கிறீ? கஞ்சி. இது என்னது? என்ன கூட்டு? கத்திரிக்காய் கூட்டு. சரி, கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்துடும். இதான் நம்ம குடும்பம் தானே. நாங்க எப்படி தெரியுமா, எங்க வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து ஒவ்வொரு கூட்டு குழம்புல வரும். நாங்க வயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட கூட்டு குழம்புகளும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதான் எங்களோட சந்தோஷமே. நாங்க எங்க வந்து வெளியில இருந்து வந்தாலும் 10 காட்டுல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேரும் ஒரு குடும்பமா இருந்து தாய் பிள்ளையுமா இருந்து சாப்பிடுற மாதிரி தான். வயக்காரனை பாத்துட்டு ஒத்தையில உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாரானே. வாங்க சாப்பிட சொல்லுவோம். அவர் பத்தி ஆனா சாப்பிட மாட்டாங்க. சக தொழிலாளர் நாங்க வாழை கட்டுறத எல்லாருமே சேர்ந்து கூட்டு குழம்பு எல்லாத்தையுமே நல்லா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எங்களோட சேருங்க, சேர்ந்து சாப்பிடுவோம், சந்தோஷமா வாழ்வோம். சரி வேகண்ணா, இன்னைக்கு வந்து வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா, கருப்பட்டி 1 கிலோ 350 ரூபா, 700 ரூபா, 800 வேலை முடிஞ்சது. இந்த எல்லாத்தையும் வாங்க. கருப்பட்டியும் வெங்காயத்தையும் உரல்ல போட்டு நல்லா இடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை பிடிச்சு ஒவ்வொருத்தன் நிறைய அவன் கையில கொடுங்க. தின்னுட்டு மாங்க வெட்டுவான். வயலு ஜம்முன்னு ஏறும். நிறைய இந்த மாதிரி இருக்காது. இதோட சுள்ளுன்னு மேல நல்லா ஏந்தி வரும். தேங்கின சாப்பிடுறவனுக்கு அந்த காலத்துல கருப்பட்டியும் தண்ணி கொடுத்தாங்க. அந்த காலத்துல யாரு கொடுக்கா? எள்ளு உண்ணா கூட கிடையாது. தவிச்சாவி தண்ணி கிடையாது. அப்படி குடிக்க போனாலும் சொம்பு கிடையாது. இது கையில குவாரி குடிச்சு கிடக்கும். வயகாரங்கன்னா பண்டைய காலத்துல உள்ள பாரம்பரிய வழக்கங்கள் எல்லாம் கொண்டு வாங்க. அதனால வயகாரன் கொடுத்தாதான் வேலைக்காரங்க ஏறி நின்று நல்லா செய்வாங்க. சரியானே?